செக்கு இழுத்துட்டு வந்து அங்கே பாருங்க அந்த மரம் ரெண்டு குழந்தை 2 பேர் வருவாங்க. सर्वत्र गोविंद नाम संकीर्तनम गोविंदा கோவிந்தா. இருக்கிற கூட்டத்துல சத்தமே காணாது. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. நீங்க செஞ்ச புண்ணியம் அரண்மனை போல கோவில்ல ராஜா போல பெருமாள் அவருடைய பாதங்களுக்கு நேரா நிக்கிறீங்க. 2 நிமிஷம் சுவாமியை பத்தி சொல்லலாமா? சொல்லுங்க. பாரதி சுவாமி என்ன அலங்காரத்துல இருக்காருன்றத சொல்லுங்க. நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். பெருமாள் பாண்டுரங்க சுவாமி பஜனையால வேண்டின வரங்களை தரக்கூடிய அபார கருணாமூர்த்தி பாண்டுரங்கன். இந்த கோவில்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அலங்காரம் மூலவர் பாண்டுரங்கன். இன்றைய தினம் பூரண தங்க கிரீட கவச ஆபரணங்களோடு புது வஸ்திரம் திருப்பதி பெருமாள் என்ன வஸ்திரம் சாதிப்பாரோ அதுபோல 24 கஜம் பெரிய வஸ்திரங்களை சாதித்து இடுப்புல தசாவதார ஒட்டியாங்கெல்லாம் பூட்டிட்டு தன்னுடைய 2 கைகளை இடுப்புல வச்சுட்டு நிற்கிறார். கம்பீரமாக பாண்டுரங்கன். பக்கத்திலேயே ரகுமாயி தாயார் வேண்டின வரங்களை தரக்கூடிய அபார கருணாமூர்த்தி ருக்மணி மகாலட்சுமி ஸ்வரூபம் அஷ்டைஸ்வரியத்தையும் பக்தர்களாகிய நம்மளுக்காக அனுகிரகம் பண்ணியிருக்கிறார். மத்தியில வாழ்ந்த உற்சவ பாண்டுரங்கன் ருக்மணி இவருடைய கோவில் இங்கமைய காரணமான மூல மூர்த்திகள் அவர்தான். நீங்க எல்லாரும் கிட்ட வரும்போது மத்தியில இருக்கிற உற்சவரை சேவிக்கலாம். கதவுகள் எல்லாம் பிரமாண்டமான வெள்ளி கதவுகள் வைகுண்ட வாசல் உட்புற சித்திரம் உலகத்திலேயே முதல் முறையாக கிளாஸ் பெயிண்டிங் உடைய சித்திரங்கள். பாண்டுரங்கன் ருக்மணி திவ்ய தம்பதிகளுடைய தரிசனம் கோடி புண்ணியம். அதுவும் இன்னைக்கு எப்பேற்பட்ட நாள் வஞ்ச ஏகாதசி. என்னென்ன பிரார்த்தனைகளை மனசுல வேண்டி நீங்க எல்லாரும் கோவிலுக்கு வந்தீங்களோ, மாலை போட்டு விரதம் இருக்கீங்களோ, வேண்டின எல்லா